மட்டும்தான் ஆண்களும் பெண்களும் சமத்துவமாக அமர்ந்து எங்களோட முறைகளை கேட்க போறீங்க. அதுக்கே இந்த கல்லூரிக்கு நம்மளே கைதட்டலாம். ஏன்னா அந்த பெருமை மீது கல்லூரியில் பேசுவது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்க போய் பேசுறோங்கிறதும் ரொம்ப முக்கியம், என்ன பேசுறோங்கிறதும் முக்கியம். முதல்வர் அவர்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்தாங்கிறத ஸ்ரீதேவி அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. நல்லாவே வரவேற்பு, ரொம்ப அருமையான வரவேற்பு. எங்களுடைய தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தின் மாநில பொதுச் செயலாளர் மருத்துவர் ராம் அவர்கள், அவர் ஒரு என்சைக்ளோபீடியா. நாங்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். எந்த டாபிக் கொடுத்தீங்கன்னாலும் பேசுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவம் கடந்து நிறைய இலக்கியங்கள் இந்த சமூகத்தில் மிக ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அதை விட நிறைய எங்களுடைய தோழர்கள், மாணவ கண்மணிகள், பேராசிரியர்கள், எனக்கு எல்லாம் பேச இருக்கிற என்னுடைய சக தோழமைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுச் செயலாளர் பேசும்போது 5 உரைகள் இருக்கு அப்படின்னாங்க. அந்த ஏரியாவில் கொஞ்சம் 5 உரையான மாதிரி இருந்தது. பயப்படாதீங்க, 5 உரையையும் நாங்கள் ஒரு நீரோட்டம் போல தான் பேசுவோம். ஏன் பேசுறோம் அப்படிங்கிறதுதான், இந்த 5 உரைகளும் ஏன் தேவை, மகளிர் தினத்துக்கு ஏன் தேவை என்பதுதான் இன்றைய ஒரு உரையாக உங்களுக்கு இருக்கும். மகளிர் தினம் பற்றி எப்போதும் பேசும்போது நிறைய போட்டிகள் வைப்பாங்க. என்ன போட்டிகள் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கல்லூரியில பொதுவாக மகளிர் தினம்னா என்ன போட்டிகள் நடக்கும்? அழகி போட்டி, நல்ல ஃபேஷன் ஷோலாம் நடக்கும், சமையல் நடக்கும். எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ, எதெல்லாம் நாம எதிர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் போட்டியாக உங்களுக்கு ஒரு வெற்றியாளராக வேற உங்களுக்கு கோப்பையாக வேற கிடைக்கும். அது ஏன் நடக்குதுன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? மகளிர் தினம் ஏன் கொண்டாடுறோம், ஏன் நமக்கு அழகி போட்டி வைக்கிறாங்கிறதையாவது நாம சிந்திச்சிருக்கோமா? மாணவர்கள் மாணவிகள் சிந்திக்கணும், 2 தரப்புலையுமே சிந்திக்கணும். இந்த தாய்மொழி தினத்துக்கான காரணம் சொன்னாங்க. மகளிர் தினம் ஏன் கொண்டாடுறோங்கிறதையும் ஒரு சின்னதா ஒரு சிறிய குறிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். இது முழுக்க முழுக்க இப்ப சொன்னாங்கல்ல, போராட்ட குணம் வேணும் பெண்களுக்கு. ஏன் இனிஷியல் போடலைன்னா ஒத்துக்க மாட்டாங்க சார். ஏங்க ஒத்துக்க மாட்டாங்க? அதான் கேள்வி. ஏன் ஒத்துக்க கூடாது, ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? இல்லையா? 90% நமக்கு இருக்கு. ஏன் நம்ம இனிஷியல் போடக்கூடாதுன்னு இருக்குல்ல? இந்த ஒரு சின்ன போராட்டம் எங்கிருந்து இந்த மகளிர் தின போராட்டமாக மாறுச்சு அப்படின்னா, இது நியூயார்க்ல நடந்தது. பஞ்சாலை நம்மளுக்கு இப்ப ஆண் பெண் சரிநிகர் சமானம்லாம் சொல்றோம்ல, ஈக்குவாலிட்டி சொல்றோம்ல, இது 2020க்கான அந்த ஜஸ்டிஸ், ரைட், ஈக்குவாலிட்டி இது காலம் பூரா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷ கருத்தேடு இது கிடையாது. இது காலத்திற்கும் உள்ளது. இந்த சமத்துவத்தை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த பஞ்சாலையில் வேலை பார்த்த பெண்களுக்கு வேலை நேரம் ஒரு 8 மணி நேரமா இல்ல 16 மணி நேரமா இதெல்லாம் கிடையாது. நீங்க 24 மணி நேரமும் வேலை செய்யணும். ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. இந்த மாதிரி பஞ்சாலையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல குழந்தை இறந்து கிடந்தது. அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த குழந்தை இறந்தது கூட தெரியாமல் அந்த வேலை நூல் நூற்கிறதும் அந்த பஞ்சாலையில் பஞ்சுகளை இது பண்றதுமான வேலை நடந்தது. அப்பதான் அங்க அலெக்சாண்ட்ரா கொலண்டாய்ங்கிற ஒரு போராளி உள்ள போய், என்னம்மா நடக்குதுங்க, என்ன இப்படி இருக்கீங்க பெண்கள்லாம் அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்போட அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமா நடந்தது. வேலை நேரம் எங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை நேரம் வேணும். நீங்க பீரியட்ஸ் டைம்லயோ இல்ல ஒரு சிறுநீர் போறதுக்கோ போனீங்கன்னா பெனால்டி உங்களுக்கு உங்க கொடுக்கிற சம்பளம் குறையுங்க. இதெல்லாமும் பார்த்துதான் அந்த பெண்கள் தெருவில் களமிறங்கினாங்க. அதை விட மிக முக்கியம், அது போர்க்கால சூழல். அவங்க யாருக்காக போராடினாங்கன்னா பெண்களுக்காக போராடினதை விட ஆண்களுக்கும் சேர்த்து தான் போராடினாங்க.
அந்த போர்க்கால சூழல்ல கை கால்லாம் உடைஞ்சு எல்லாம் ஒரு ஊனமுற்றவர்களாக ஆண்கள் நிறைய இருந்தாங்க, பெண்கள் நிறைய விதவைகளாக இருந்தாங்க. இந்த போரை நிறுத்தணும், அமைதி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நியூயார்க்கில் 15,000 பெண்கள் முதல் முறையாக அந்த ரோட்ல இறங்கி முதல்ல போய் ஆண்களை கேட்டாங்க, வாங்க உங்களுக்காகவும் சேர்த்துதான் வாங்க, பெண்கள் போராட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்வதில்லை. ஆனா இவங்க எடுத்த அந்த முயற்சி இருக்குல்ல, அதிர வச்சது நியூயார்க்கே. பின்னாடி அப்படியே ஆண்களும் சேர்ந்தாங்க. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சமத்துவமாக நியூயார்க்கில் ஒரு 15,000 பேர் தெருவில் இறங்கி போராடியதற்கு பின் கிடைத்ததுதான் இந்த மகளிர் உரிமை, வேலை நேரத்திற்கான உரிமை. நமக்கு எதுவுமே இல்லையே, ஓட்டு போடுற ரைட்ஸே கிடையாது. முன்னாடி நம்ம ஒரு சக உயிரியே கிடையாது, சும்மா ஏதோ ஒரு ஜந்து, அவ்வளவுதான். ஏதோ வருது, சமைக்குது, வீட்டை பார்த்துக்குது, குழந்தை ஒரு இனப்பெருக்கம் பண்ணுது, இவ்வளவுதான். இப்படித்தான் இருந்தது. இந்த மாதிரியான பெண்கள் போராடியதற்கு பிறகுதான் நமக்கு உரிமைகள் என்கிற சில விஷயங்கள் கிடைத்தது. இதுதான் மகளிர் தினத்துக்கான காரணம். ஆனா அந்த மகளிர் தினம் March 8th உங்களுக்கு உடனே கொடுத்தாங்களா? March 8ஆம் தேதினா அதுக்கும் போராட வைக்கிறது, அது கொடுக்கல. ஜனவரினாங்க, பிப்ரவரினாங்க, முதல் வருஷம் நாங்க 4-5 வருஷம் ஆனிச்சு. அப்புறம் ஐநா சபைக்கு போய் அதுக்கும் போராட்டம் பண்ணி இந்த March 8 நமக்கு மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதுதான் காரணம். இதுக்கு பின்னாடி நீங்க இனிமேல் கோல போட்டியெல்லாம் நடத்துவீங்க, நடத்தலாமா? நடத்தினாலும் குறுக்க போகுது, சரியா? இது ஒண்ணு. சரி, இதுதான் காரணம் மகளிர் தினம் நடத்துவதற்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் என்னன்னா, தமிழ் இலக்கியங்களில் பெண்கள் நிலை எப்படி இருக்கு அப்படின்னு. பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, அதேதான். இப்ப என்ன பார்க்கணும், இலக்கியத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆண் பெண் அப்படிங்கிறத தாண்டி இந்த தமிழ் இலக்கிய சூழல், தமிழ் இலக்கியத்தோட மாற்றம் இருக்குல்ல, இதை இந்த ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் தமிழக சமூக மாற்றம், சமூக மாற்றத்துக்கும் தமிழ் இலக்கிய மாற்றம், இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாதீங்க. இது எப்படியெல்லாம் மாறுதோ அதுதான் இங்க உருவாக்கும். இலக்கியத்துல இலக்கியத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் இங்க நடக்குது, சரிங்களா? அப்போ என்ன நடந்திருக்கும்? பெண்களுக்கான இலக்கியங்களில் பெண்கள் என்னவாக இருப்பார்கள், இருந்திருப்பாங்கன்னா இதே சொன்னதுதான். இந்த உரிமைகளுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த ஒரு விஷயம்தான். ஒரு சின்ன எப்போதுமே மாற்றத்தை நோக்கி தான் நம்ம போகணும். தமிழ் இலக்கியங்கள் கூறும் வர்க்க சமுதாயம்னு ஒரு புத்தகம் இருக்கு, நீங்க கொஞ்சம் குறிப்பு எடுத்துக்கங்க. ஏன்னா நான் நிறைய கொஞ்சம் புத்தகங்கள் சொல்லலாம்னு இருக்கேன் உங்களுக்கு. இன்னைக்கு இல்லைன்னாலும் உங்களோட ஆய்வுக்கு அந்த புத்தகம் என்னைக்காவது ஒரு நாள் பயன்படும். கே. முத்தையா அவரோட தமிழ் இலக்கியங்கள் கூறும் வர்க்க சமுதாயம், இந்த ஒரு தலைப்புல உள்ள புத்தகம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாமெல்லாம் நாடோடிகளாக தான் இருந்தோம், அது தெரியல. நாமெல்லாம் நாடோடிகள் தான், அது தெரியல. நாம ஏதோ ஆற்றங்கரை ஓரமா வந்துட்டு அப்படியே ஒரு நிலத்தை அப்படியே பண்படுத்தி விவசாயம் செய்து இது என்னோட நிலம் அப்படின்னு பயிரிட ஆரம்பிச்சோம். அதை முதலாளிகள் இல்ல இல்ல இது எங்களோட இடம், நீ பயிரிடணும், நான் அதோட பலனெல்லாம் நான் அனுபவிக்கணும், அப்ப நில உடைமை, இப்படிதான் வந்துச்சு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எளிமையா நான் சொல்றேன். இதையே அவர் ஒரு மாற்றம் தான் சொல்றாரு. நாடோடிகளாக இருந்துட்டு இந்த நிலப்புறமையா நீங்க மாறுறீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். நாடோடிகளாக இருந்து ஒரு மன்னனின் கீழ் வாழ்றதே ஒரு பெரிய மாற்றமாக அவர் அந்த புத்தகத்துல பதிவிடுறாரு. ஒரு மாற்றம் தான் இது, ஒரு சேஞ்ச் ஓவர் தான். அதுக்கப்புறம் தான் போராட்டங்கள் வந்துச்சு, நில உடைமை மீட்பு, உழைப்பவர்களுக்கே அந்த நிலம் சொந்தங்கிறதுக்கெல்லாம் போராட்டம் நடந்தது. ஆனா அடிப்படை ஒரு மாற்றம் வேணும்ல, மாற்றம் இருந்தாலே நம்ம அதை நோக்கி நகர முடியும். அது இலக்கியங்களில் நிறைய இருந்தது. ஏன் சங்க இலக்கியத்தை நாம இன்னமும் சிறப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம்? ஏன் சங்க இலக்கியத்தை சொல்றோம்னா, சங்க இலக்கியத்தில் இந்த மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். சங்க இலக்கியம் பெண்களை ரொம்ப உயர்வா போட்டிருந்தான்னா இல்லை,
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சங்க இலக்கியம் வந்து பெண்களை வந்து ரொம்ப உயர்வாகவும் ஆண்களை இப்படி எல்லாம் இல்லை. சங்க இலக்கியம் நம்மளெல்லாம் அங்கங்கே உடைச்சிருக்கு. ஏன்னா எழுதியது ஆண்கள் அங்கே நிறைய. அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. பெண்கள் எங்கெல்லாம் எழுத தொடங்கினாங்களோ அங்கெல்லாம் பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எழுத தொடங்கினார்கள். ஆண்கள் எங்கெல்லாம் எழுத தொடங்கினார்களோ பெண்களை ஓரம் கட்டிவிட்டு சமூகத்தை எழுதுவது போல் எழுத தொடங்கினார்கள். இதுதான் நடந்தது. இதுதான் இலக்கியங்களிலும் நடந்தது. இது ரெண்டு விஷயம் நம்ம இங்கே பார்க்கணும். இலக்கியத்தில் பெண்கள்னு பார்க்கிறப்போ ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். அப்ப ஒண்ணு என்ன நடந்ததுன்னா, இந்திய தேசியம், இந்த விடுதலை போராட்ட காலம் வந்துச்சுல, ஒன்றும் பயப்படாதீங்க. 47 நிக்கிறாங்களே, எப்ப 2026 வர போறாங்க, இடையில நிறைய கேப் இருக்கு. அதனால நான் சருதன் இறங்கிடுறேன். பெண்களோட இலக்கிய நிலை இதுதான். 47 அதுக்கு முன்னாடி இந்திய தேசியம் இருந்துச்சுல, விடுதலை, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அச்சு ஊடகம் இருந்தது. இந்த இந்திய தேசிய காலகட்டத்தில் பெண்கள் நிறைய எழுதினாங்க, நிறைய எழுத தொடங்கினாங்க. என்ன எழுத தொடங்கினாங்கன்னா, குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், அதை சுத்தியே தான் குடும்பத்துக்குள்ள இருக்கிறது, குடும்ப பிரச்சனைகள், குடும்ப உறவுகள் பற்றி பிரச்சனைகளை எழுதினாங்க. அதுல ஒரு மாற்றம் வந்தது. நீங்க படிச்சிருப்பீங்க, தேவதாசி முறைன்னு மாற்றம். அதுல ஒரு அவங்க தான் எழுத தொடங்குறாங்க. இந்த சமூகத்தை கை நீட்டி பேசியது தேவதாசி பெண்கள் தான். மூவலூர் ராமாமிர்தம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? அவங்க ஒரு நாவல் எழுதினாங்க. அவங்க தான் இந்த சமூகத்தை கேள்வி கேட்டது. தேவதாசி முறையில் தேவதாசி பெண் என்னன்னா, அது அந்த மடங்கள்லாம் இருக்கும்ல, மடங்கள், கோவில்கள் உள்ள அந்த மடங்கள், இந்த தேவதாசி முறைகள் எல்லாம் எதிர்த்து அந்த குலத்தில் வந்த பெண், நான் இனிமே அங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால அதை எதிர்த்து ஒரு நாவல்கள்லாம் நிறைய எழுத ஆரம்பிச்சாங்க. அந்த வழியிலே தான் நிறைய பேர், நீங்க நிறைய கவனிச்சீங்கன்னா, அந்த தேவதாசி முறைகளில் ரொம்ப உள்ள கடந்த பெண்கள் வெடித்து எழுத தொடங்கிய காலகட்டம் அது. ஒரு குறிப்பா ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்ததுன்னா, உயர் சாதி பெண்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் எழுத தொடங்கினாங்க முத. ஏன்னா அவங்களுக்கு தான் கல்வி கிடைச்சது. உயர் சாதி பெண்களுக்கு தான் கல்வி கிடைத்தது. அவர்கள் தான் நிறைய வெகுசன பத்திரிகைகளில் எழுதினார்கள். அவர்கள் தான் எழுத்தாளராக, பெண் எழுத்தாளராக இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஒடுக்கப்பட்ட பெண்களோ, பின்தங்கிய பெண்களோ, விளிம்பு நிலை பெண்களோ எழுதவே இல்லை. காரணம் ஒண்ணு, கல்வி அவங்களுக்கு கிடைக்கல. இன்னொன்னு, எழுத அவங்களுக்கு அனுமதி இல்லை. பெண்கள், உயர்சாதி பெண்களுக்கு அனுமதி இல்லை, அதை ஃபைட் பண்ணாங்க, அது அடுத்த விஷயம். இவர் ராமானுஜம் என்பவர் சங்க இலக்கியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ராமானுஜம். அவர் ஒரு ஆய்வுல சொல்றாரு, இவங்க எல்லாருமே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சங்க இலக்கியத்தை பாடியவர்கள் எல்லாம் உயர்சாதி பெண்கள் கிடையாது, பாணர்கள், எல்லாம் அலைக்குடிகள். அதே சமயம் அங்க தலைவின்னு ஒரு கேரக்டர் வருது இல்ல சங்க இலக்கியத்துல, அந்த தலைவியை சுத்தி பாத்தீங்கன்னா, அந்த அம்மா வீட்டுக்குள்ள நடக்கிறது, வெளியில நடக்கிறது, இந்த வீட்டை சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான் அந்த தலைவிக்கு வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தோழிக்கும் செவிலித்தாய் இருக்காங்களா, செவிலித்தாய், அந்த 2 பேரும் தான் வெளியில உள்ள விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இவங்க வீட்டுக்குள்ள நடக்கிறதே புலம்பிட்டு இருப்பாங்க, அவங்க வெளியில இருந்து இருக்கிறதா பேசுவாங்க. இதுல என்ன அவர் சொல்றாரு, ஆய்வுல என்ன சொல்றாருன்னா, அப்படியானால் விளிம்பு நிலை மக்கள் தான் இந்த சமூகத்தோடு அதிகம் புழக்கத்தில் இருந்தார்கள். அவர்களிடம் இருந்துதான் நிறைய கதைகள், இந்த சமூகம் சார்ந்த கதைகளை நாம் பெற முடியும். ஆனால் அது நடக்கவில்லை. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இந்த விளிம்பு நிலை மக்கள் எழுதவே இல்லை. இவங்க தான் எழுதிட்டே இருந்தாங்க. கோதை நாயகி அம்மாள் எழுதினாங்க. கோதை நாயகி அம்மாள் 115 நாவல்கள் எழுதினாங்க. இதெல்லாம் எப்ப தெரியுமா? 47க்கு முன்னாடி. அதாவது மாதம் ஒரு நாவல், வருஷம் ஒரு நாவல். நாங்களாம் விருதுக்கு இப்ப சொன்னாங்கல்ல, அது மாதிரி அவங்க நாவல் எழுதியிருக்காங்க. 115 நாவல்கள் எழுதியிருக்காங்க. ஜெகன்மோகினிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தியிருக்காங்க.
அதற்கும் அவரை வந்து கல்லாலெல்லாம் அடிச்சிருக்காங்க. ரோட்ல ஒரு பெண் வந்து பத்திரிகை நடத்துறதா 35 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு பெண் ஜெகன்மோகினி என்ற இதழை நடத்தியிருக்கிறார். காலகட்டம் 47க்கு முன்னாடி. நினைச்சு பாருங்க, 47 நம்மெல்லாம் அடையாளமே கிடையாது. பெண் என்கிற ஒரு இதே வந்து எல்லாம் ஓரங்கட்டி தான் வச்சிருந்துருப்பாங்க. அப்பையும் நின்று எழுதினாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா காலத்திலும் பெண்கள் எழுதாமே பின்தங்கிய நிலையிலே இருந்தாங்கன்னா இல்ல, 1-2 பேர் அங்க எழுததான் செஞ்சாங்க. இவங்களை பின்தொடர்ந்துதான் சில பெண்கள் வந்து தொடர்ந்து எழுதிட்டே வந்தாங்க. இன்னொரு புத்தகம் நான் சொல்லணும், அதை நீங்க குறிப்பெடுத்து இப்ப கிடைக்குது, அதை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 85 ஆண்டுகால தமிழ் இலக்கியத்தில் பெண்களின் நிலையை புரிந்து கொள்ள முடியும். அது வெண்ணிலா எழுதிய மீதம் இருக்கும் சொற்கள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு. இதை படிச்சு பாருங்க. அந்த மாற்றம், அந்த டிரான்சிட் பீரியடு கோவை நாயகிலேருந்து இப்ப 1930லேருந்து 2004 வரைக்குமான அந்த காலகட்டத்தில் பெண்களோட இலக்கியம் எப்படி இருந்துச்சுங்கிறத புரியும். அடுத்து இன்னொரு புத்தகம் சுசி ஜே தாரு, அவரும் கே லலிதா, இவங்க 2 பேரும் தொகுத்த ஒரு புத்தகம். 1991 அந்த காலகட்டத்தில் உமன் ரைட்டிங் இன் இந்தியா, விமன் ரைட்டிங் இன் இந்தியா. இது என்னன்னா கிமு 600லேருந்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரையிலான பெண்களோட எழுத்தை ஆய்வு செய்திருக்காங்க. அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்மளாம் ரொம்ப சிரிப்பா அதை கடந்து போவோம். என்ன சொன்னாங்கன்னா, பிரிந்து சென்ற கணவர் கிட்டப்பாவுக்கு கே.பி. சுந்தரம்மாள் எழுதிய கடிதம் மிக முக்கியமானது. கே.பி. சுந்தரம்மாள்னா ஏதோ முருகர் பாட்டு பாடுறவர் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த கடிதம் மிக முக்கியமானது. நம்மளோட நிலைமைய அந்த சமூக சூழல்ல எப்படி சொல்லியிருப்பாங்கிறது தான் அந்த கடிதம் விளக்கக்கூடியது. எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா நீங்க படிங்க, அதை படிச்சு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேவதாசி இதுல அவங்களுக்குமே வந்து படைப்புகள் இருக்கும்போது வெளியில வர முடிஞ்சிச்சானா இல்லை, தடை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தஞ்சாவூர்ல பிரதாப சிம்மன் சொல்லிட்டு ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அந்த அரசவையில நர்த்தகியா இருந்தவங்க வந்து முத்து பழனியம்மாள். அவங்க ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காங்க, ராதிகா சாந்தவனம். அந்த கவிதை தொகுப்பு பேரு ராதிகா சாந்தவனம். அந்த நூலை பெங்களூர்ல நாகரத்னம்மாள் அப்படிங்கிறவங்க, அவங்களும் இந்த குலத்தை சேர்ந்தவங்க, அச்சிட்டு வெளியிட்டு இருக்காங்க. வெளியிடணும்னு முயற்சி பண்றாங்க, அதை தடை செய்யறாங்க. தடை செய்யறது யார் தெரியுமா? இந்திய தேசிய விடுதலைக்காக போராடிய தேசியவாதிகள். அவங்கதான் பெண்கள் எழுதக்கூடாது என்பதில் மிக முக்கியமான பாத்திரமாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதே காலகட்டத்துல 30லேயே வடநாட்டுல வந்து பயங்கரமா முற்போக்கு இலக்கியம்லாம் வந்துருச்சு. நாம கொஞ்சம் லேட்டா தான் வந்தோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சித்தி ஜுனைனா பேகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எழுத்தாளர் சித்தி ஜுனைனா பேகம். இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள், குறிப்பா இஸ்லாமிய பெண்களுக்கு எவ்வளவு நெருக்கடி இருந்திருக்கும். அவங்க வெளியிலே வர முடியாது. சல்மா சொல்லுவாங்க, இப்ப இதா இருக்காங்களா திமுக, அவங்க சொல்லுவாங்க, கவிஞர், எனக்கு கவிதை எழுதணும்னு ஆசையா இருக்கும், ஆனா எழுத பயமா இருக்கும். நான் அந்த கவிதையை எழுதி சுருட்டி பாத்ரூம் ஜன்னல் வழியா அந்த ஓட்ட வழியா வெளியில வீசிடுவேன். ஏங்க அப்படி வீசுறீங்க? அது ஏதாவது பத்திரிகை போகுமா என்னன்னா, இல்ல யாராவது எடுத்து படிச்சு பார்க்கட்டும், யாராவது படிக்கட்டும், ரோட்ல போற யார் வேணாலும் என்னோட கவிதை எடுத்து வாசிச்சு பார்க்கட்டும்ங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சுன்னா, இஸ்லாமிய பெண்கள் அவங்க சொன்னது இப்பதான், இப்ப பிடிச்சு போனா ஒரு 20 ஆண்டு இருக்கும். ஆனால் சித்தி ஜுனைனா பேகம் 1926ல முதல் சிறுகதை எழுதினாங்க. முதல் இஸ்லாமிய புரட்சி பெண் எழுத்துல அடிச்சு சாத்தி எழுதின ஒரு நபர் அவங்க. ஆனா இன்னைக்கு அவங்க புத்தகம் கிடைக்குமா அப்படின்னா அவங்க குடும்பத்திலிருந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இந்த நிலைமைக்கு நான் சொல்றேன், ரைட்ஸ்
ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குல்ல, ஜட்ஜ்மெண்ட்லாம் பெண்கள் விஷயத்துல ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு தான். எப்பயுமே ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு தான். இந்த மாதிரி அந்த போராட்ட காலம், இந்த சுதந்திர போராட்ட காலத்துல பெண்கள் எழுதிட்டு இருந்தவங்க சடனா நின்றுச்சு. அதுக்கப்புறம் பெண்கள் எழுதவே இல்லை. இவங்கெல்லாம் எங்க போனாங்க? ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. வெண்ணில அவங்க அந்த கேள்வியை கேட்கிறாங்க. பெண்கள் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தாங்களே, இந்த பெண்கள்லாம் விடுதலை அடைந்ததற்கு பிறகு ஏன் எழுதல அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு விடை தெரியல, இன்ன வரைக்கும் தெரியல. நீங்க ஏதாவது கெஸ் பண்றீங்களா? சுதந்திர போராட்டம் வரைக்கும் எழுதினவங்க அதற்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பெண்கள் எழுதவே இல்லை. ஏன்னு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஏதாவது உங்களுக்கு புரியுதா? சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருச்சு நினைச்சிட்டாங்களோ? நான் அப்படி நினைக்கிறேன். சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருச்சு, இனிமே நம்ம நல்லா இருக்க போறோம்னு நினைச்சு எழுதாம விட்டுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் நிறைய பெண்கள் எழுதாம போயிட்டாங்க. இப்ப இந்த இதுல ஒரு ஆய்வு நோக்கில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆண்கள் தங்களுடைய நாவல்கள் சிறுகதைகளில் பெண்களை எப்படி சித்தரிக்கிறாங்க ஒரு பாயிண்ட் தன்னோட படைப்புகள்ல. இதே சமயம் பெண்களை வந்து ஒரு பெண்களோட முழுமையையும் தன்னுடைய படைப்புகள்ல எப்படி காட்சிப்படுத்துறாங்க அல்லது எப்படி அவங்களா வந்து யோசிச்சு சொல்றாங்க, அது சரியா அப்படிங்கிறது. ஒண்ணு டைரக்டா எப்படி சித்திரப்படுத்துறாங்கன்னு ஒண்ணு, இன்னும் ஒண்ணு பெண்களின் உண்மைத்தன்மையை ஆண்கள் தங்களுடைய படைப்புகளில் பதிவு செய்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கிளாஷ் வந்தது. அந்த சமயத்துலதான் பெண்கள் என்ன பண்ணாங்க, எழுதிக்கிட்டு இருந்தவங்க, ஐயோ இது வந்து நம்மளை பற்றி இல்லையே, இது நாம இல்லையே, ஆண்கள் வந்து நம்மள வந்து கதாபாத்திரங்களை வேற மாதிரில சொல்றாங்கன்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள். அப்பதான் முற்போக்காக புரட்சிகரமாக பெண்களே தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே எழுத தொடங்கி முற்போக்காக உண்மைத்தன்மையை துணிச்சலாக எழுத தொடங்கியது இந்த ஆய்வுக்கு பிறகுதான். இதெல்லாம் வந்து நீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சீங்கன்னா தான் தமிழ் இலக்கியத்தில் பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். 80களில் 70 80களில் ராஜா கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும். ராஜா கிருஷ்ணன் தெரியும். இல்ல என்ன நடந்துச்சுன்னா, காந்தியவாதிகளா எல்லா பெண்களும் இருந்தாங்க. காந்தியவாதிகளா இருந்தவங்க கொஞ்சம் பொது உடைமைக்குள்ள அப்படி வந்தாங்க. பொது உடைமைக்குள்ள வந்ததற்கு பிறகுதான் நிறைய பேச ஆரம்பித்தார்கள். இலக்கியங்கள் குறித்து நிறைய பேச ஆரம்பித்தார்கள். அலைவாய் கரையில் கரிப்பு மணிகள் இதெல்லாம் வந்து நேரடியாக களத்துக்கு போய் பெண்கள் வந்து ஆய்வு செய்து தங்களுடைய இலக்கியங்களை, நாவல்களை, சிறுகதைகளை எழுத ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்கும் போது குடும்ப சிவசங்கரி, அனுராதா ரமணன் இவங்கெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கை பற்றி எழுதிட்டு இருந்தாங்க. 90களுக்கு பிறகுதான் தலித் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை எழுத ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டம் மிக முக்கியமானது. யாரெல்லாம் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு பின்தங்கிய நிலையில் இருந்தார்களோ அவர்களாக எழுதினா மட்டும்தான் அந்த உண்மைத்தன்மை வெளியில வரும். தலித் பெண்கள் கல்வி கற்க தொடங்கினாங்க. அவர்களுடைய வலியை, அடிமைத்தனத்தை எழுத ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் மிகப்பெரிய மாற்றம் இந்த சமூகத்தில் வந்தது. இதுவரை உயர்ந்த சாதி பெண்களும் மத்தியதர பெண்களும் எழுதி கொண்டிருந்தவர்கள் அதற்கு பிறகு தலித் பெண்கள், ஒடுக்கப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையையும் இவர்களும் அதை பார்த்து எல்லாரும் சேர்ந்து இந்த சமூகத்தில் பெண்களுக்காக எழுத தொடங்கிய காலகட்டம் அதுதான். அதற்கு பிறகு நிறைய எழுத தொடங்கினாங்க. நான் கண்டுபிடிச்சது, கவனிச்சது என்ன அப்படின்னா, இன்னமும் இந்த பெண் எழுத்துக்கள்ல காளி அப்படிங்கிற ஒரு அதை நான் ஒரு படிமமா பார்க்கிறேன். இன்னொன்னு பறவை. இந்த ரெண்டு விஷயமும் அவங்க கதையில ஊழா வந்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, காளிதான் எல்லாத்தையும்
எல்லா அடிமை தலைகளையும், எல்லா சிரமங்களையும், கொடுமைப்படுத்துற எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி நிக்கிற ஆளு, ஆண்களை வதை செய்யக்கூடியவர் காளி என்பதை மனதில் கொண்டுதான் பெண்கள் தங்களுடைய கதைகளில் இந்த காளியை படிமமாகவும் குறியீடாகவும் கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது இன்ன வரைக்கும் இருக்கு. நான் உட்பட நானுமே காளியை பத்தி தான் எழுதுறேன். காளினா எனக்குள்ள ஒரு வேகம் வருது. யாரையெல்லாம் நம்ம யாரெல்லாம் அடிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் காளியை இறக்கிறேன் என் கதையில. பறவையும் அப்படிதான். கூண்டுக்குள் கிடக்கிற ஒரு பறவை நம்மளை விட்டு விடுதலையாகி வெளியில பறக்கிற அந்த தன்மை இருக்குல்ல, அந்த பறவை, அந்த பறவையின் குறியீடும் அந்த கதைகளுக்குள்ள வருது, தொடர்ந்து வருது. அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை தொடர்ந்து பெண்களின் எழுத்துக்களில் இந்த படிமங்களை குறியீடாக நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். சரி, இப்ப எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்னேன் இல்லையா, சல்மா அவங்க ஒரு நாவல் எழுதியிருக்காங்க, இரண்டாம் சாமத்தின் கதை அப்படின்னு ஒரு நாவல். மனாமியங்கள்னு ஒரு நாவல். அவங்க இஸ்லாமிய சமூகம். அந்த இரண்டாம் சாமத்து கதையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இரண்டாம் சாமங்கிறது என்ன? அப்போதான் இந்த ஆண்களோட தொந்தரவு இல்லை, ஆண்களிடம் இருந்து விடுதலையாகி அவர்களுடைய அழுத்தத்தில் இருந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற அந்த டைம் தான் அந்த இரண்டாம் சாமம். இந்த இஸ்லாமிய பெண்கள் அந்த ஒரு 6 குடும்பங்களை சொல்லி அதுக்குள்ள நடக்கிற சிக்கல்களை பேசக்கூடியது அந்த கதை. இன்னொன்னு மனாமின்னா, மனாமி என்பது அரபில கனவுன்னு அர்த்தம். அதுவும் இஸ்லாமிய பெண்களோட கனவு. இது ஒரு பக்கம். தமயந்தி தெரியும், எழுத்தாளர் தமயந்தி படிச்சிருக்கீங்களா? எழுத்தாளர் தமயந்தி படிங்க. அவங்க நிழல் இரவுன்னு ஒரு குறுநாவல் எழுதினாங்க. கிறிஸ்துவ மிஷினரிகள், அவங்க கிறிஸ்தவ மிஷினரிகள் உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம், அரசு ஆசிரியர்கள் அமைப்புக்குள்ள நடக்கிற விஷயம், இது உள்ளுக்குள்ள நடக்கிற சொல்லக்கூடாத சொல்ல முடியாத விஷயத்தை உடைச்சி ரொம்ப ஓப்பனா எழுதுனது நிழல் இரவு. அதுக்காக அவங்களோட வலது விரல்கள் அத்தனையும் உடைச்சாங்க. இனிமே நீ எழுதவே கூடாது. அவங்க முதல்ல தன்னோட 11 வயசுல எழுதும் போது சாத்தானின் குழந்தைன்னு அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சு வச்சாங்களாம். ஏன்னா ஒரு பெண் எழுத வந்திருக்காங்க. ஏன் இதை நான் சல்மா அவங்களோட நாவலையும் இவங்களோட தமயந்தியோட நாவலையும் நான் சொல்றேன்னா, நம்ம 2026 தான் நிக்கிறோம். இந்த நேர்காணல் நான் இப்பதான் சமீபத்துல தான் அவங்களோட நேர்காணலை நான் பார்த்தேன். இன்னமும் இந்த 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 நாவல்கள் பேசப்படவில்லை. இந்த 2 தரப்பு நாவல்களும் யாருமே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. நான் இப்ப உங்களுக்கு முன்னாடி சொல்றேன்ல, இந்த நாவல்களை எழுதிக்கங்க, வாசிங்க, நான் சொல்றேன்ல, இந்த நாவல்களை ஏன் யாருமே பேசுறது இல்லைங்கிறதா அவங்க கேள்வி. நாங்க உண்மை எழுதியிருக்கோம்ல, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு அந்த ஒடுக்குமுறை இருக்குல்ல, ஏன் நாங்க எழுதக்கூடாது? உண்மையை பேசினால் ஏன் அந்த இலக்கியங்கள் மறைக்கப்படுகிறது என்பதுதான் இங்க மிகப்பெரிய கேள்வி. ஆண்டாள் பிரியதர்சினி உங்களுக்கு தெரியும், அவர் கவிஞர். ஆனா ஒரு நாவல், அருமையான ஒரு நாவல் எழுதினாங்க, கிடங்குன்னு சொல்லிட்டு, இப்போ சமீபமாக. அது அந்த பிண கூராய்வு மருத்துவமனையில போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல நடக்கிற கதை. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு சின்ன சிறுமி, அந்த சிறுமியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுகிற அந்த இடத்துல இருந்து அந்த நாவல் தொடங்கும். அதை யார் பேசுறா? ஒரு காலத்துல எழுத நினைச்சோம், எழுத விடல, எழுதுறாங்க, மறைக்கப்படுகிறோம். இலக்கியத்தில் பெண்கள் இப்படித்தான். ஆனாலும் எழுதணும்ல. நம்மளோட அடக்குமுறையை நமக்கான பெண் உரிமைங்கிறது என்ன? பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண் உரிமை, பெண்ணியம்லாம் பேசுறேன் அப்படின்னா என்ன? நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும், அவ்வளவுதாங்க. ஒரு பெண் தனக்கு தன் மனதிற்கு பிடித்ததை செய்தால் அதுதான் பெண் விடுதலை. நீ இதை செய்யாத, எனக்காக இதை படி, எனக்காக இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண,
எனக்காக இதை செய், எனக்காக இதை செய்து, எனக்காக யாரோ ஒரு ஆண் நம்முடைய சிந்தனையில் இருந்து நம்மளை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கிறதா பெரிய சிக்கல். அதான் பின்னாடி வைக்கணும். நமக்காக நாம எப்போ சிந்திக்கிறோமோ, நாம எப்படி சுதந்திர வெளியில நான் எழுதணும்னு நினைக்கிறேன், நான் எழுதுவேன். இப்போ நீங்க உங்க குழந்தைக்கு இப்போ இனிஷியல் வைப்பீங்களா, அழகா ஒரு கேள்வி கேட்டாங்களே, வைங்க, ஏன் வைக்க கூடாது? அப்ப அடிமைத்தனத்துல தானே இருக்கும். விட மாட்டாங்க மேடம் தானே சொன்னீங்க. அடிமைத்தனத்துல தானே நம்ம இருக்கோம். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சிந்திக்கிறது. நீங்க வச்சு அவங்க யாரும் ஒன்றும் சொல்ல போதில்லை. அது தெரியும். அந்த ரகசியம் உங்களுக்கு ஒரு ரகசியம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ரகசியம் ஒன்று சொல்றேன். நீங்க அப்படி பேர் வச்சா, இனிஷியல் வச்சா அவங்க யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நாமளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லிடுவாங்களோன்னு. அந்த காலகட்டத்தை மாத்துங்க. வச்சு 2-3 தடவை அந்த பையனையோ பிள்ளையோ பேரை கூப்பிடுங்களேன். அவரு சேர்ந்து கூப்பிட்டு போறாரு. தயக்கம் இங்கதான் இருக்கு. இவங்க மாத்திதான் ஆகணும். ஸ்ட்ரகிள் தான், போராட்டம் தான். அதுக்குதான் இந்த வரலாறு. இதெல்லாம் மீண்டுதான் நம்ம வரணும். இன்னும் ஒண்ணு, போன மாசத்துல ஒரே ஒரு இந்த நாவல் சொல்லி முடியும். அமுதா செல்வி. இத குறிப்பு, இந்த பெயரை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பசி கொண்ட இரவுன்னு ஒரு சிறுகதை தொகுப்பு, மையூருளின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நாவல். இது 2 மிக முக்கியமான படைப்பு. அந்த துணிச்சலுக்கு பாராட்டணும். என்னன்னா, காசி முதல் காமபுத்திரா வரை ராஜகிருஷ்ணன் என்னெல்லாம் எளிய மக்களோட வாழ்க்கைக்கு போய் அங்கிருந்து எழுதுனாங்களோ, அதே மாதிரி இவங்க அந்த பாலியல் தொழில் செய்கிற அந்த பெண்கள் காசிலேருந்து காமபுத்திரா, மும்பை அது வரைக்கும் போய் அவங்களை நேரடியாக ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 600 பெண்கள் அவங்களை பற்றிய ஒரு நாவல். தயவு செய்து வாங்கி 2 தரப்புமே படிங்க. எல்லா காலத்திலும் பாலியல் தொழிலாளர்கள் பெண்கள் தான் அப்படின்னு ஒரு தவறான கணிப்பு இருக்கு. அதை நம்ம வெறும் உணர்ச்சியா தான் அணுகிறோம். வெறும் உடல் சார் பிரச்சனையே இருக்காங்க. உடல் சார்ந்து அணுகிறது தான் பெரிய சிக்கலே. நீங்க இலக்கியமாக இருந்தாலும் ஒரு பெண்ணை உடல் சார்ந்து தான் அணுகிறீங்க. அந்த மாதிரி உடல் சார்ந்து அணுகாமல் இந்த சமூக அரசியலோடு, இந்த பொருளாதார சூழலோடு, இந்த வர்க்க சமுதாயத்தோடு இந்த பாலியல் தொழிலாளர்கள் எப்படி சிரமப்படுறாங்க, எப்படி தள்ளப்படுறாங்கிறதை மிகச் சிறப்பாக சொல்லி வைத்த ஒரு நாள். அடுத்து நம்ம கனிமொழி உயிர் சுருட்டி அப்படிங்கிற ஒரு நாவல் இப்ப சமீபத்தில் வந்தது. கீழத்தஞ்சை பகுதி, அந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திருவாரூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம் அந்த பக்கம். அங்க புகையிலை ஒரு காலத்தில் அங்க ஸ்மக்லிங்லாம் நடந்தது அதிக அளவுல. ஏன்னா அங்க கடற்கரை ஓரம் இலங்கை எல்லாம் ரொம்ப உள்ள போகலாம், ரொம்ப ஷார்ட்டா அவங்க வழி வச்சிருந்தாங்க. அந்த நாவல் என்ன சொல்லுது? எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கோங்கன்னா, பெண்கள் தங்களுடைய சிக்கல்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள்னு நம்ம சொல்றோம். அதை தாண்டியும் யோசிக்கிறாங்கிறதுக்கு தான் அந்த உயிர் சுருட்டியை நான் ஒரு காரணமா சொல்றேன். இவ்வளவு நாள் அந்த புகையிலை சுருட்டு அதெல்லாம் தயார் பண்ணி அதை பயிர் பண்ணிட்டு இருந்த அந்த மக்களுடைய வாழ்வியல், அந்த வட்டார மக்களுடைய வாழ்வியல், அந்த தொழில் சுத்தமா, இதை ஒரு உதாரணமா வச்சுக்கோங்க. ஒரு தொழில் சுத்தமா அல்லது ஒரு கலை சுத்தமா அழியுதுன்னா அந்த மக்கள் எங்க போறாங்க? அவங்க எந்த தொழிலை எடுக்கிறாங்க? விவசாயிகளை போய் கேட்டீங்கன்னா, எங்க பகுதி விவசாயத்தை தாண்டி எதுவுமே தெரியாதுப்பாங்க. இங்க பட்டாசுன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு அதை தாண்டி வேறு தெரியாதுப்பாங்க. அது இல்ல, அந்த தொழிலே இல்ல. ஒரு புதிய வரவால் அல்லது நியூ டெக்னாலஜியால ஒரு தொழில் அங்கிருந்து அழிக்கப்படுது அப்படின்னா அந்த வாழ்வியல் எங்க போகுது? அதை ஒரு பெண்ணாலும் எழுத முடியும்ல, நம்மளாலே எழுத முடியும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம கனிமொழி செல்லத்துறை அவர்கள் எழுதிய உயிர் சுருட்டு. இங்கிருந்து நான் எடுக்கிறேன். அடுத்து நம்ம நான்சி கோமன், சிறார் செயல்பாட்டாளர்னு சொன்னாங்க. நம்ம ஏதாவது சின்ன பிள்ளைங்களை எங்கேயாவது யோசிச்சிருக்கோமா? நம்ம பிரச்சனையா பெரும் பிரச்சனையா இருக்கு. சின்ன பிள்ளைங்களை எப்படி? ஆனால் அங்கிருந்து தான் தொடங்கணும். அங்கிருந்து தான் நீங்க மாற்றத்தை தொடங்கணும்.
சமம்னு சொல்லிட்டு ஒரு நாவல் வந்தது. அடுத்து இன்னொரு ஜேன் கூடார், அவங்க சுற்றுச்சூழலை இந்த 90 வயசு இருக்குங்களவங்களுக்கு இறந்துட்டாங்க இப்போ சமீபத்தில். அவங்க எந்த அளவுக்கு கொண்டுட்டு போனாங்கிறத சிறார்களுக்கு கொண்டு போறது இருக்குல்ல. திருநங்கையர் பற்றி குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? திருநங்கையர் பற்றி நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்? அதை எப்படி சிறார்களுக்கு, அது ஒரு பயாலஜிக்கல் ப்ராப்ளம், அவ்வளவுதான். அதை நீ அப்படிதான் பார்க்கணும். திருநங்கைகளை அப்படிதான் நம்ம பார்க்கணும். மாற்றுப்பாலியல் தவறை, அந்த குரோமோசோமல் டிசார்டரை அப்படிதான் பார்க்கணுங்கிறத சின்ன குழந்தைகளுக்கு சொன்னா எப்படி புரியுமோ ஒரு ஸ்கூலுக்குள்ள அழகா அந்த அந்த நாவல் சமம் அதை எழுதியது நம்முடைய நான்சி கோமான். நானுமே என்ன சொல்லிக்கணும்ல, என்னடா எல்லாரையும் சொல்லிட்டு நம்ம வெளில போறாங்கன்னு நினைக்கக்கூடாதுல்ல. தூர் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு என்னுடையது. அதுல பறத்தலின் சப்தம்னு ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கேன். என்னன்னா அது நான் பார்த்ததுதான். அது இந்த நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் பேட்ச் நீட் எக்ஸாம். யாரை கேட்டாலும் கொரோனா பேட்ச்பாங்களே, அது மாதிரி இந்த நீட் பேட்ச் ஒன்று வந்தது. என்ன வரப்போகுது, இந்த பேட்டர்ன் என்ன, எக்ஸாம் எப்படி எழுத போறோம், எல்லாம் டாக்டர் கனவு இருந்தது இல்ல, பெற்றோர்களுக்கு டாக்டர் கனவு இருந்தது, பிள்ளைகளுக்கு இல்லை, பெற்றோர்களுக்கு. அப்ப அந்த நீட் எக்ஸாம் பயத்துல நல்லா படிக்கிற பொண்ணு ஒரு மாதிரி மன அழுத்தம் ஆயிடுச்சு, படபடப்பாகுது, அதுக்கு படிக்க முடியல, படிப்பை கண்டினியூ பண்ண முடியல, தானா பேச ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மல்லிகை செடி வச்சு அது கூட, ஏன்னா வேற யாரும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க பேசுறத, ஸ்ட்ரெஸ் ஆகுது, படிக்கிறது புரியல, நல்லா படிக்கிற பொண்ணு, நீட்டு அது புரியல. அந்த மல்லிகை பூ செடியோட பேசும்போது வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தேகம் வருது, ஏதோ மனநிலை பாதிச்சிருச்சு அப்படின்னு. அவங்க முதல்ல கேட்ட உடனே நீ யாரை லவ் பண்றங்கிற அந்த பொண்ணுகிட்ட. நீ இந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்தா யாரோ லவ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டதுதான். இதுதான் ஒரு பெண்ணை இந்த சமூகம் அணுகிறது. அதை கேட்டது ஆண் இல்லை, அப்பா அல்ல, அம்மா தான். அதை நீங்க யோசிக்கணும். இலக்கியத்தில் பெண்கள் என்னவாக இருக்காங்கன்னா இப்படியாகவும் இருக்காங்க, இதை கடந்தும் எழுதுறாங்க, இதுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. நாம என்னவாக ஆகணும் அப்படின்னா, தயவு செய்து நீங்க எழுத ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி வாசிக்க ஆரம்பிங்க. நிறைய இந்த சப்ஜெக்டை தாண்டி நிறைய வாசிங்க. வாசிச்சுட்டு உங்களோட பிரச்சனைகள், இந்த சமூகம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிங்க. எழுதுனீங்கன்னா மட்டும்தான் பதிவு செய்யப்படும், இந்த சமூகத்தில் பதிவு செய்யப்படும். நான் இவ்வளவு தூரம் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன்னா இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, இத்தனை ஆண்டு காலத்தில் பெண்களோட நிலைமை என்னவா இருந்துச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இருக்க பெண்களின் நிலைமை என்னவா இருக்குங்கிறத நீங்க தான் எழுதணும். இந்த நிமிடத்திலிருந்து நீங்க ஒரு கதையோ கவிதையோ ஏதோ ஒண்ணு உங்களை அழுத்துகிற ஒரு விஷயத்தை, நீங்கள் பார்க்கிற ஒரு விஷயத்தை எழுதுங்க. இதுதான் நம்ம இன்றைக்கு இந்த மகளிர் தினத்தில் தமிழ் இலக்கியத்தில் பெண்கள் என்னவாக இருக்கிறோம் என்பதை ஒரு அலசி பார்க்குற விஷயம்தான். 2 பேர் ரைட்டர்ஸ் சொல்றேன், நான் ரொம்ப விரிவா சொல்லல, அவங்கள குறிப்பெடுத்துக்குங்க, அவங்கள வாசிங்க. மலையாள எழுத்தாளர்கள் KR மீரா, அடுத்து மாதவி குட்டி என்று அழைக்கப்படுகிற கமலாதாஸ். இவங்க 2 பேரையும் படிங்க. உங்களோட சிந்தனை ரொம்ப துணிச்சலா வேற மாதிரி மாறும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.